டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது காசு குடுத்து ஓட்டு போடுறத தமிழக வெற்றி கழகம் உடைச்சிருக்கு. இத்தனை வருஷம் காசை குடுத்து மக்களை ஏமாத்தி 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 ஓட்டு வாங்கியிருந்த கும்பலை ஓட ஓட விரட்டியிருக்கோம். காசு கொடுத்தா இங்கே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றத உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, அந்த இடத்துல அவர் பேசுனது 2 நாளில் படார்னு உடைச்சிருக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, தாவேகா வேட்பாளர் ஓமலூர் தொகுதி வேட்பாளர் இருக்கிறார்ல அதியமான், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் சுத்த பொய்யுங்க, விஜய் சொல்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது, அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லி சுற்றின்னு இருக்காப்புல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சேலம் மேற்கு தொகுதியில் லட்சுமணன் ஜெயிச்சார்ல, அவர் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தோற்ற எம்எல்ஏ அதியமான் அவர்கள் குமரி கிடக்கிறாப்புல. சேலம் மேற்கு தொகுதியில் லக்ஷ்மண் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. பக்கத்து தொகுதி ஓமலூர் தொகுதியில் அதியமான் தோத்துருக்கிறார். அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பக்கத்தில் சேலம் மேற்கு தொகுதியில் இருக்குல்ல, இதில் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்குறாங்க, அதனால நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்துருச்சு. இதனால் நான் மக்கள்கிட்ட நம்ம திட்டங்களை, நம்முடைய அண்ணனுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணேன், ஒரு செட்டப் வச்சுருந்தேன். ஆனால் இதை படார்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி 2000 ரூபா கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, படார்னு உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாக்களில் தெரிவிக்க விட்டுருக்கு. அதாவது விஜய் அவர்கள் போகிற பிரச்சார மேடைகளில் எல்லாத்துலேயும் சொல்லுவார், ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சேன். மக்கள் எல்லாருமே அதை என்ன பண்ணியிருக்காங்க, உடைச்சிருக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் அப்படின்ற ஒரு கான்செப்டையே நான் என்ன பண்ணியிருக்கேன், தாறுமாறாக உடைச்சிருக்கிறேன் அப்படின்னு. இதே ஆதவ அர்ஜுனாவும் என்ன பண்ணார் சொன்னார், நாங்களாம் ₹1 நாங்கள் செலவு பண்ணலங்க, ₹1 செலவு பண்ணாமல் என்ன பண்ணோம், தேர்தலில் நின்னோம், விஜய் மூஞ்சி விசில் இதை மட்டும் வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், நின்னோம், ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போது புஷியானந்த் அவர்கள் கூட சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த டெபாசிட் பண்ணுறது இல்லை, தேர்தலில் நிற்கும் போது வேட்பு மனு தாக்கலும் போது டெபாசிட் பணம் பண்ணணும், அது அப்புறம் இந்த பிரச்சாரங்களில் வாகனங்கள் பெட்ரோலு, அப்புறம் வருகிற தொண்டர்களுக்கு டீ தண்ணி காப்பி கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி காசுகளை தான் அப்படி இப்படின்னு நீங்கள் புரட்டி கிருட்டி எடுத்தால் கூட எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அவ்வளவு தான் நாங்கள் செலவு பண்ணோம். இந்த ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறது, 2000 ரூபா கொடுக்குறது, அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்குறது, இவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறது, அதெல்லாம் நாங்கள் சுத்தமாக என்ன பண்ணலை, தொடவே இல்லையா கையில், அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. எங்களுக்கு என்னங்க, தளபதி அப்படின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, சின்னம் விசில் அப்படின்ற ஒரு சின்னம் இருக்குது, இது 2 இருக்கும்பொழுது நாங்கள் எதுக்கு கோடிகளை கொட்டணும், எங்களுக்கு அவசியமே இல்லையே. ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு எங்கள்கிட்ட இருக்குது, இளைஞர்களுடைய படை எங்ககிட்ட இருக்குது, பெண்களுடைய பலம் எங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு ஓட்டுக்கு காசு தரணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சில் புஷியானந்த் அவர்கள் என்ன பண்ணாருன்னா வீரவசனம்லாம் பேசியிருந்தார். இதெல்லாம் காட்டிலும் விஜய் அவர்கள் பேசினார் பாருங்க வீரவசனம், அதுதாங்க ரொம்ப இதுவாக இருக்குது. அதாவது எலெக்ஷன் கேம்பெயினில் கூட என்ன சொன்னார்னா, காசு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு மட்டும் மறந்துடாமல் எனக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்லாம் கிடையாது, காசு கொடுக்குற முறையை நான் என்ன பண்ணேன், ஒழிப்பேன், நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன் வச்சார். சொன்னபடியே பல தொகுதிகளில் காசு கொடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில தொகுதியில் காசு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லிவாக்கம் தொகுதியில், டி நகர் தொகுதியில், திருவல்லிக்கேணி தொகுதியில், பல தொகுதிகளில் காசு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்றது உண்மையாக இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களா, விஜய் சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, புஷியானந்த் சொல்கிறாரு, நாங்கள் ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கவே இல்லை, எங்கள் தேர்தல் செலவு என்னவோ அது மட்டும் தான் நாங்கள் கவனிச்சோமே கண்டி, மற்றபடி எங்கள் பாக்கெட்லேருந்து ₹1 அனாவசியமாக பொதுமக்கள்கிட்ட போகலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உண்மையிலேயே தாவேகா காசு கொடுக்கவே இல்லைப்பா. உதாரணத்துக்கு எங்கள் தொகுதி எடுத்துங்களேன், எங்கள் தொகுதியில் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான், இப்போ விஜய் தான், அவர் ₹1 கூட கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எல்லா தொகுதியிலும் ஒரு சில தொகுதிகள்லாம் நிறைய பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க தாவேகா சைட்லேருந்து காசு ₹1 கூட கொடுக்கவே இல்லை, இஷ்டம் இருந்தால் ஓட்டு போடுங்க, இல்லை கட்டி போங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சாரங்கள் கூட அவங்க இருந்தது. ஸோ அவங்க ஏதோ ஒரு சாதிக்கணும், விஜய் அவர்களுடைய முகம் விசில் சின்னம் இதுக்காக மட்டும் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி கூட பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இது எல்லாமே சுத்த பொய் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. விஜய் அவர்கள் பொய் சொல்லியிருக்கிறாரு,
புசி ஆனந்த் பொய் சொல்லியிருக்கிறாரு, ஆதவர்ஜனா பொய் சொல்லியிருக்கிறாரு, தாவேக்காவில் இருக்கிற எல்லாருமே பொய்க்கு மேலே பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன்னா சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ லட்சுமணன் அவர்கள் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வெளியாள்கள் சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டோம். இல்லை மற்ற கட்சியினர் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டோம். இவ்வளவு ஏன் பொதுமக்கள் சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் தோற்ற ஒரு வழியில் பக்கத்து தொகுதி ஓமலூர் தொகுதி வேட்பாளர் அதியமான் சொல்கிறாருல, தாவேக்க வேட்பாளருங்க அவர் சொல்கிறாருங்க, பக்கத்து தொகுதி மேற்கு தொகுதியில் லக்ஷ்மண் 2000 ரூபாய் கொடுத்தாரு, அதுதான் என் தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம். அவர் கொடுக்காம இருந்திருந்தார்னா நான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா தலைமை என்னிடம் சொன்னது என்ன அப்படின்னா, காசு கொடுக்காதீங்க ஓட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணேன், காசு கொடுக்கல. ஸோ செயல் திட்டங்களை நான் சொன்னேன், நம்ம ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகுதியில் இதெல்லாம் செய்வோம், அது மாத்திரம் இல்லாமல் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணேன் சொன்னேன். அதையும் மக்கள்கிட்ட சொல்லி நான் பண்ண செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் சேலம் மேற்கு தொகுதி லக்ஷ்மண் அவர்கள் இந்த காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணார்ல ஓட்டுக்கு, இது தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸாக ஆயிடுச்சு. இவர் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நானும் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறது, ஏன்னா இது வாக்கு மூலம் வீடியோ இருக்குது, வாக்குமூலம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போது விஜயுடைய முகத்திரை டார கிழிஞ்சிருக்கு. ஸோ அப்போது எவ்வளவு பொய்கள் சொல்லியிருக்கிறார் விஜய். இதுக்கு முன்னாடி பல பொய்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று ஒன்றா இப்போ தான் வருது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றலாம் பாட்டு பண்ணார்ல, இதில் எந்த அளவுக்கு பொய் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஏன்னா இப்போ இவங்க ஆட்சி இருக்குது, இவங்க ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லை 20 ரூபா 40 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொன்னார், இதே பாட்டிலுக்கு 10 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த காசு எங்களுக்கெல்லாம் வரலங்க, அது டாஸ்மாக் நிர்வாக மெயின்டெனன்ஸுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போவும் என்ன பண்றாங்கன்னா, இல்லை நாங்கள் காசு கொடுத்து ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு சேலம் மேற்கு தொகுதியில் காசு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இது எவிடன்ஸு, சாட்சி. இப்போ தேர்தல் ஆணையம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்திருந்தா இது பெரிய இஷ்யூ ஆகியிருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ ஆக மொத்தம் ஓட்டுக்கு இதை மறுக்கவே இல்லை. சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ லக்ஷ்மணன் அவர்கள் மறுக்கவே இல்லை. ஆமாங்க, அவர் சொல்றது பொய்யுங்க, அவர் தோத்த ஒரு காண்டில் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எதுவுமே சொல்லவே கிடையாது. ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கணும் இது நடந்திருக்குது உண்மை அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. ஸோ விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மேடைகளில் போனீங்கன்னா தாவேக்கா ஓட்டுக்கு பணம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க, கொடுத்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா சேலம் மேற்கு தொகுதியில் லக்ஷ்மண் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு, அதனால் காசு கொடுத்து தான் நாங்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்குது. ஸோ இவங்களுடைய குட்டையெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கப்புறமும் பொய் சொல்லாமல் கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் எதிர்பார்க்க வேண்டிய எதிர்பார்ப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.